ஒவ்வொரு ஜெப குறிப்பும் நம்ம சொல்லும்போது கர்த்தர் இந்த ஜெப வேலை முழுவதுமாக கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் நடத்த போவதுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ஜெபிக்கிற எல்லா குறிப்புகளிலும் கர்த்தர் ஒரு பதிலை தந்து ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்ம தேசங்களிலும் நம்ம ஜெபிக்கிற எல்லா குறிப்புகளையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போவதுக்காக எல்லா வாய்களை திறந்து இந்த நாள் ஜெப வேலை முழுவதுமாக கர்த்தர் நீங்கள் பொறுப்பத்தை எங்களை ஒவ்வொருவரையும் நடத்த போவதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு குறிப்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்று அப்பா நீங்கள் எங்களுக்கு அச்சு தந்து எல்லா ஜெப வேலையிலும் கர்த்தர் எங்களோடு உடன் இருந்து எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். முதலாவது நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம தேசத்தில் கர்த்தர் இந்த ஆண்டு நல்ல முறையில் தேர்தல் நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நல்ல ஆட்சியை கர்த்தர் கொண்டு வந்தால் இந்த ஆட்சியிலும் கர்த்தர் நல்ல திட்டங்களே இந்த தேசம் 5 வருடங்கள் இந்த பிள்ளைகள் நடத்துகிற ஆட்சி நல்ல முறையில் நடக்கும்போதும் கர்த்தர் ஆட்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில் பாதுகாத்து வழி நடத்தணும். கர்த்தர் ஆட்சி செய்கிற எல்லா முதலமைச்சர் எல்லாம் அவங்க கீழே இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிகள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை தந்து கர்த்தர் இந்த 5 வருடங்கள் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்கவுங்க திட்டங்கள் எல்லா திட்டங்களிலும் நன்மையான காரியங்களை ஒவ்வொரு பகுதிக்கும் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கும்படி அவங்களே கர்த்தர் நல்ல முறையில் பாதுகாத்து அந்த பிள்ளைகளை நல்ல இன்னும் அதிகமான திட்டங்களை அந்த பிள்ளைகள் கொண்டு வரணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த பலவீனமும் வராதபடி கர்த்தர் அவங்கள பாதுகாத்து கொள்ளணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். முதலாவது கர்த்தர் அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அநேக பிள்ளைகள் தெரிந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்போது ஆட்சி செய்கிற பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபித்து அவர்களுக்கு நல்ல கர்த்தர் ஞானத்தை தந்து இந்த 5 வருடத்தை கர்த்தர் நல்ல திட்டங்களை கொண்டு இந்த பிள்ளைகளை வழி நடத்தும் போவதுக்காக அவங்களுக்காக நம்ம இந்த நாளில் ஜெபிப்போம். சோத்திரம் 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 சோத்திர இசப்பா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா இந்த இருவேளைக்காய் நன்றியோடு கொடுத்துதிக்கிற சுவாமி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களை ஒவ்வொருவருடைய தேவைகளை நீங்கள் சந்தித்து கூட ஆண்டவரே அப்பா அந்த ஈவினிங் ப்ரேயரில் கூட அப்பா அந்த அமாவாசை ப்ரேயரில் கூட நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் அங்கே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நீங்கள் ஆண்டவரே பதில் கொடுக்க போகிற உங்களுடைய கிருபை தயவுக்காய் நன்றி சுவாமி. சொன்ன உங்களுடைய ஜெப குறிப்பை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இப்படி அற்புத கரங்களுக்குள்ள நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அப்பா எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள என் தேவனாய் கர்த்தர் உலகம் முழுவதும் ஆண்டவரே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட கூட்டமான ஆத்துமாக்கள் ஆதாயப்பட என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறது சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அப்பா ஆண்டவரே அப்பா ஒரு பிள்ளைகளும் அழிவுகளுக்கு ஆண்டவரே ஈடாகாத படிக்கு என் தேவனாய் கர்த்தர் உம்முடைய அற்புத கரங்களினால ஒவ்வொருவரும் ஏந்தி தாங்கி ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை இந்திய தேசத்தில் கொடுக்க போறதற்காய் நன்றி சுவாமி. அப்பா இந்த நாளில் கூட நாங்கள் திருவிருந்து எடுத்தோம் சுவாமி. எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய பாவங்களை விட்டு சாபங்களை மறந்து அப்பா அந்த ஆண்டவரே ரத்தத்தை ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தையும் பானம் பண்ணும்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பாவங்களை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற ஆண்டவரே அந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள அவங்க ஆண்டவரே உமக்கு ஒரு பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகள் வாழ நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கொடுத்த ஆட்சிக்காய் நன்றி சுவாமி. அப்பா அவங்க செய்ய போற ஒவ்வொரு செயல்களுக்காய் அப்பா அவங்க எடுக்க போற ஒவ்வொரு முயற்சிகளுக்காய் உம்முடைய கரங்கள் கூட இருந்து நடத்தட்டும் சுவாமி. செய்ய போற ஒவ்வொரு திட்டங்களையும் தேவனாய் கர்த்தர் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை ஒவ்வொரு மக்களுக்கும் நேர்த்தியா போய் சேர என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு மக்களின் கோரிக்கைகளையும் ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தில் ஆளுகிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் நேர்மையாய் விசாரித்து அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நியாயமான நீதியான காரியங்களை செய்ய நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய ரத்த வேலை எடுத்தாண்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை கூட நல்ல ஞானத்தினால நிரப்புங்க அப்பா. நீர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்து ஆட்சியை எப்படி செய்யணும் மக்களுக்கான காரியங்களை எப்படி தொடங்கணும் முடிக்கணும்ன்ற ஒரு ஆலோசனைகளை கொடுத்து தொடக்கமும் முடிவுமாய் நீரே இருந்த ஆண்டவரே இந்த 5 வருடங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆட்சி
ஆட்சியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து அப்பா ஒரு வெற்றி சிறக்கிற ஆண்டவரே ஆட்சியை நீங்கள் நடத்தி கொடுக்க போறதற்காய் நன்றி சுவாமி. அப்பா ஒரு பிள்ளைகளை ஒரு நிமிடம் ஆண்டவரை வெக்கப்பட்டு போகாத படிக்கு அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் எல்லாருடைய ஆண்டவரே கூக்குரலுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் நடத்தி ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீங்கள் ஆமேன் என்று நீங்கள் பதில் கொடுத்து அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமம் கொரோருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே. வேண்டுமே இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, உந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடும்படியாகவும் கர்த்தர் நம்ம தேசத்தையும் ஒவ்வொரு கிராமங்களிலும் கர்த்தர் செழிப்பை உண்டு பண்ணணும். அங்கே வசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாக, அது மட்டும் இல்லாதபடி இந்த நாளில் அநேக வெப்பத்தினால் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வெயில் நாளில் எந்த பலவீனமும் வராதபடி கர்த்தர் இந்த வெப்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு நல்ல மழையை நம்ம தேசத்தில் உண்டு பண்ணும்படியாகவும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற தேவையான தண்ணீர்கள் கிடைக்கும்படியாகவும் அந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக வாழவும், தேசத்தில் இருக்கிற எல்லா வறுமையின் காரியங்கள் செழிப்பாய் மாறும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போறதுக்காக நம்ம ஜெபிப்போம். பிரேயருக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் தகப்பனே ஏசப்பா. சோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே கூட்டி கொண்டு வந்து சேருங்க தகப்பனே ஏசப்பா. அப்பா எங்கள் தேசத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. அப்பா எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாது எங்கள் தகப்பனே ஏசப்பா. அப்பா எங்கள் தேசம் ஒரு செழிப்பான தேசமாக மாற முடியாது எங்கள் ஏசப்பா. அப்பா எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட முடியாது எங்கள் தகப்பனே ஏசப்பா. சோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா வெயில் நாளில் கூட நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தி ஏசப்பா. ஏசப்பா எல்லாமே மாற முடியாது எங்கள் தகப்பனே ஏசப்பா. அப்பா நீங்கள் எங்கள் தேசத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாத மழையை கட்டி எங்கள் தகப்பனே ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு காலங்களையும் முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாது எங்கள் தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு காலங்களையும் முற்றிலுமாக பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஏசின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் மட்டும் இல்லாதபடி நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசம் முழுவதுமாக இருக்கிற எல்லா துறையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாகவும், அந்த துறைகளிலும் அநேக பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும், அது மட்டும் இல்லாதபடி தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்யும்படியாகவும், நம்ம தேசத்தில் இருக்கிற அழிவுக்கான காரியங்கள் எதுவும் யாருக்கும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாக, ஒவ்வொரு காவலதிகள் இராணுவதிகள் ஒவ்வொரு மருத்துவத்துறையில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க செய்கிற அந்த பணிகளில் நேர்மையாக நடந்து கொள்ளணும். யாரும் லஞ்சம் வாங்காதபடி அந்த துறையில் அவங்க உண்மையாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களால் இயன்ற உதவிகளை அந்த பிள்ளைகள் செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொரு துறையில் இருக்கிற கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் அந்த இடத்துல இருப்பாங்க. அவர்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அவருடைய மகிமை அவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படியாகவும், அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு துறையில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் இந்த நாளில் ரட்சிக்கப்படியாக நம்ம ஜெபிப்போம்.
சோத்திரம் 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 ஏசப்பா இப்போ எங்களை அதிகமாக நேசிக்க அன்பின் பரலோ தப்பின் சோத்திருக்கோம் ராஜா. அந்த மாலை வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த அமாவாசை ப்ரேயரில் கூட தகப்பனே எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்போ ஏறெடுக்க ஒவ்வொரு விண்பம் தகப்பனே நீர் ஆமீன்ற ஆமென்ற பதில் தரப்பு கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. இப்போ இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொரு அன்புக்காரங்களும் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்போ ஒவ்வொரு மக்களுக்காக அப்பா நீதி செய்யும் பிள்ளைகளாக இருக்க தேவன் தாமே நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு தகப்பனே உம்மை அறிந்த பிள்ளைகளாக அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா உம்மே அப்பா ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே ஏசப்பா மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்க தேவன் தாமே அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லாம அப்பா ஒவ்வொரு மருத்துவ அன்பு கடங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்ப இந்த வேலையில கூட தகப்பனே எவ்வளோ நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க தகப்பனே. இப்போ ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அப்பா ஆண்டவரே ஏசப்பா நல்ல முறையில் அப்பா அப்பா வைத்தியம் பார்க்க தேவன் தாமே அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க அப்பா அப்பா அவரை நீங்க அப்பா அந்த துறையில் அப்பா நீங்க பயன்படுத்த போகும் தயவுக்காக நன்றி அப்பா. இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறிந்து அப்பா ஆண்டவரே ஏசப்பா அதன் வழி அப்பா நடத்த ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஏசப்பா. அதே போல அப்பா தேசத்தில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு தகப்பையும் உண்மை அறியும்படிக்கு அப்பா எந்த ஒரு தீங்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆண்டவரே ஏசப்பா தாக்காதபடி ஒவ்வொரு தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா அப்பா அப்பா படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளை அன்புக்கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா டீச்சர்ஸ்களை அன்புக்கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே ஏசப்பா. அப்பா டீச்சருங்க ஒவ்வொரு தகப்பனே பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே ஏசப்பா நல்லபடியாக அந்த பிள்ளைகளுக்கு அப்பா கற்பிக்க அப்பா எந்த ஒரு அப்பா ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் அப்பா அப்பா பள்ளிக்கு சென்று வர தேவன் தாமே நீங்க உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு தீங்க பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா உங்களால கூட காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. அப்ப இந்த நாள்ல கூட தகப்பனே ஸ்தோத்திரப்பா. அப்பா வேலைக்கு போகும் அப்பா ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளை அன்புக்கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா ஒவ்வொரு துறையில இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பா இந்த வேலை எப்படி செய்யணும் அப்பா ஆண்டவரே ஏசப்பா. அப்ப நீங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தால அப்பா அந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை நீங்க நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு நீங்க நடத்த போகும் கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்ப பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனமும் தாக்காதபடிக்கு பிள்ளைகளை நீங்க உங்க கரத்தால அப்ப நீங்க வழி நடத்த போகும் தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனால் தகப்பனே ஆமென். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தேச உலக நாடுகள் முழுவதுமாய் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் இந்த நாளில் ரட்சிக்கும்படியாகவும் அவர்கள் எல்லா குடி பழக்கத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை தரும்படியாகவும் எல்லா பாவத்தினால இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பாவங்களை மன்னித்து கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யணும். அவங்க அந்த குடியிலிருந்து மன திரும்பி எல்லா விபச்சார வேசித்தனத்தில் நம்ம தேசத்தை இருக்கிற இந்த காரியங்கள் எல்லா பாவமான காரியங்களை கர்த்தர் நம்ம தேசத்திலேருந்து ஒரு விடுதலை தரும்படியாக குடிக்கிற இந்த மது போதையில் அடிமையாகி இருக்கிற விடுதலை ஆக முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாளில் தரும்படியாக அவர்களுக்கு அந்த சிந்தனைகள் எதுவும் மேற்கொள்ளாதபடி அந்த சிந்தனைகளை கர்த்தர் முதலாவது மாற்றணும். அவர்களுக்கு அந்த சிந்தனை வராதபடி கர்த்தர் முழுமையான ரட்சிப்பு அவங்க வாழ்க்கையில் தந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் இந்த நாளில் ரட்சிக்கும்படியாகவும் எல்லா பாவக்கிரைகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தரும்படியாகவும் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா ஆண்டு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த வேலையில் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டு எவ்வளோ வாலிப பிள்ளைகள் ராஜா. அப்பா ஆண்டு சீர்கெட்டு போகிறாங்க ஆண்டு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ராஜா அப்பா ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசி ராஜா. அப்பா ஆண்டு அவர்கள் மனதை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டு அவங்க ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அவர்கள் செய்கின்ற எல்லா பாவங்களையும் ராஜா அப்பா ஆண்டு அவர்களுக்கு உணர்த்தி ராஜா. அப்பா ஆண்டு அவங்க வழியிலேருந்து அப்பா ஆண்டு நல்ல வழியில் நடக்க என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஆண்டு ஸ்தோத்திரம் ராஜா. எவ்வளோ வாலிப பிள்ளைகள் ராஜா அப்பா ஆண்டு குடி போதை பழக்கத்தால் ஸ்தோத்திரம் ராஜா இந்த வேலையில் கூட ராஜா சீர்கெட்டு போகிறாங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஆண்டு ஸ்தோத்திரம் ராஜா. அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு கர்த்தாவே அப்பா ஆண்டு உண்மை ஏற்றுக்கொள்ள ராஜா
ராஜா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஆண்டு இன்னுமா கூட ராஜா எவ்வளோ வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வர முடியாமல் இருக்கிறாங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோட ராஜாவே நீர் பேசி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா அவர்கள் மனதை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஆண்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ராஜா நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர்கள் ஒவ்வொரு வேளையும் ஏற்றுக்கொண்டு ராஜா உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கனப்படுத்தவும் அப்பா ஆண்டு நீர் இந்த வேலை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த பழக்கத்துக்கு அவர்கள் திரும்பி போகாத படிக்கும் அதுலேருந்து விடுதலை பெறவும் அப்பா ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. வாழை பிள்ளைன்னா அதிகமாக ஞானத்துல வளரவும் உமக்குள்ள ஆசீர்வாதமா வளரவும் அப்பா ஆண்டவரே நீ இந்த வேலை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ராஜா நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இந்த வேலை கொடுக்க தாவினி எங்கள் ஜெபத்தை கேட்டு ராஜா அதுக்கு ஏற்ற பதில் தரும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமென். நாளில் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டு துவக்கத்தில் கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் போக்கில் வரத்திலும் கத்தர் பாதுகாத்து அவர்கள் நல்ல ஞானத்தோடு படிக்கும்படியாகவும் இந்த 3 ஆண்டுகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வேலையை கத்தர் கட்டளையிட்டும்படியாகவும் அவங்க மேற்கொண்டு படிக்கிற காரியத்திலும் கத்தர் அவங்களுக்கு பண தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியாகவும் இந்த ஆண்டு படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கத்தர் தந்து போக்கிலும் வரத்தில் கத்தர் அவர்கள் தெய்வ தூதர்களால் நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை இந்த தேசத்தில் பாதுகாக்க கத்தர் உதவி செய்யணும். அவங்களுக்கு எந்த தீங்கும் ஆபத்து நேரிடாதபடி கத்தர் அவர் காத்துக்கொண்டு கத்தர் இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக படிக்கிற பெண் பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு படித்து முடித்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல காரியங்களை கத்தர் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த கொடுக்கப்பட்ட அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ராஜாவே கர்த்தரப்பா மட்டுமாக எங்களை கூடி செபிக்க வைத்ததான பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே அப்பா கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் செபிக்கிறதான ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் தேவன் நீர் அறிகிறீர் கர்த்தாவே. எல்லாவற்றிற்கும் தேவன் நீர் ஏற்ற பதிலை அப்பா நீர் ஏற்ற நேரத்தில் கொடுக்க போகிறதான பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ராஜா அப்பா இந்த நாளில் கூட படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லாம் நல்லபடியாக படிக்கும்படியாக நல்ல தெளிந்த புத்திகளையும் ஞானத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. அப்பா தேவன் அப்பா போகலும் வருகிலும் தேவன் உம்முடைய கரமான பிள்ளைகளோடு கூட இருந்து வரணும்படியாக செபிக்கிறோம் இயேசுப்பா. நம்ம நன்றோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ராஜாவே 10th எக்ஸாம் அப்பா இந்த வேலை இந்த ஆண்டில் அப்பா போர்டு எக்ஸாம் எழுத போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு பயமும் தயக்கமும் இன்றி நல்லா படிக்கும்படியாகவும் தெளிந்த புத்திகளையும் ஞானத்தையும் தேவன் தாமே கட்டளையிடுங்க. நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. அப்போ எந்த பிள்ளைகள் எந்த ஒரு தவறான பாதைக்கு போகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 அப்பா. நல்ல எழுதும்படியாகவும் நல்ல ஞாபக சக்தியை கட்டளையிடுங்க. நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா செல்லுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அப்பா உங்களுடைய கரமானது கூட இருந்து வழிநடத்தும்படியாக இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ராஜாவே அப்பா இந்த வேலையில் கூட ராஜா அப்பா இந்த ஆண்டப்பா காலேஜ் செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நல்லா படிக்கும்படியாகவும் கர்த்தரப்பா அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு தேவன் உங்களுடைய சித்தத்தின்படி அப்பா என்ன இருக்கோ அப்பா தேவன் அதன்படி நடக்கும்படியாக இந்த வேலை நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்லா படிக்கும்படியாகவும் தெளிந்த புத்திகளையும் ஞானத்தையும் தேவன் கட்டளையிடுங்க. நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த 3 ஆண்டுகள் முடித்து விட்டு அப்பா இந்த டிகிரி முடிச்சுட்டு அப்பா வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஏற்ற வேலையை தேவன் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. தேவன் அப்பா உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. தேவனி ஆசீர்வதிங்க. நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய சொல்லாக கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. பிள்ளைகள் மேலே ஒவ்வொருவரிலும் உம்முடைய கரமானது கூட இருந்து வழிநடத்தும்படியாக அந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க. நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ராஜா. இந்த வேலை கூட ராஜா ஆண்டு முடிச்சுட்டு
அப்பா வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் கர்த்தாவே. அவங்க போகையில வருகிறோம் தேவன் உங்களுடைய கரமானது குழந்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. நஞ்சோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாள்ல கூட ராஜா அப்பா எல்லா பெண் பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய நாமமானது அப்பா நாங்க எங்கும் தூஷிக்கப்படாதபடி நடந்து கொள்ளக்கூடாது ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் ராஜா. ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரமானது இருக்கட்டும் ராஜா. எந்த ஒரு அப்பா சேதமும் பாதிப்பும் எந்த ஒரு அப்பா நடக்காதபடிக்கு கர்த்தர் உம்முடைய நாமத்தை கொண்டு அங்கே வெளிப்படுங்க. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய நாமம் அப்பா உம்முடைய நாமமானது அங்கே மகிமைப்படும்படியாக தேவன் நாங்கள் அந்த வேலையில் செபிக்கிறோம் அப்பா. அப்பா தடைதாக வருகிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா பிரச்சனைகளை எழும்புகிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நீர் விளக்கும்படியாக அந்த வேலையில் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தில் அப்பா உம்முடைய வேதத்தில் இன்னும் அளவுக்கு அதிகமாக வளரும்படியாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உம்மை அறியாத பல அப்பா வாலிப பிள்ளைகளும் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நாங்கள் இந்த வேலையில் செபிக்கிறோம். தேவன் நீர் மாற்றுங்க. தேவன் பெரியவர். நீர் பெரிய காரியங்களில் செய்ய போகிறதான பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் செபிக்கிறதான ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் நீர் அப்பா நீர் பதில் கொடுக்க போகிறதான பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்பா தொடக்கம் முதல் முடிவர் தேவன் எங்களோடு கூட நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் இருக்கிறதான ஒவ்வொரு குறிப்புகளிலும் உம்முடைய கரமானது கூட இருந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாக செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் வியாதியோடு அநேக நாட்களாக பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாள் எல்லா பலவீனத்திலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலை தந்து நல்ல சுகத்தோடு அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையாக வாழவும், அநேக மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் இந்த நாளில் சுகம் அளிக்கும்படியாகவும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை தரணும். அநேக வியாதியோடு அநேக நாட்களாக அநேக வருடங்களோடு தவித்து கொண்டிருக்கிற அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாகவும், எல்லா சுகத்தின் ஆவியை கர்த்தர் இந்த நாளில் அவங்க சரீரத்தில் கர்த்தர் உண்டு பண்ணினதுக்காகவும், அது மட்டும் இல்லாதபடி அந்த நாட்கள் அநேக கடனோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா கடன்களையும் கர்த்தர் மாற்றும்படியாகவும், அவங்க கடன் இல்லாதபடி கர்த்தர் வாழ வைக்கும்படியாகவும், அது போல் தவித்து இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த கடனுக்கு ஏற்ற எல்லா பண உதவிகளை கர்த்தர் சந்திக்கும்படியாகவும், மருத்துவமனை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் இந்த நாளில் சுகத்தை தரும்படியாக நம்ம செபிப்போம். சுத்திரம் இசுப்பா இந்த நாள் தந்தைக்காக நன்றி இசுப்பா. இசுப்பா இந்த பிள்ளைக்கு அந்த ஒவ்வொரு வழியாக ஆசிர்வதிங்க இசுப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க இசுப்பா. இப்போ இந்த பேரை கூட ஆசிர்வதிங்க இசுப்பா. இசுப்பா மருத்துவமனையில் இருக்க ஒவ்வொரு வழியும் நீங்கள் ஆசிர்வதிங்க இசுப்பா. இசுப்பா சிகிச்சை பெற்றிருக்கிற ஒவ்வொரு வழியும் நீங்கள் ஆசிர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க இசுப்பா. இசுப்பா அவங்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க இசுப்பா. இசுப்பா பலவீனமாக இருக்கிறவங்களுக்குலாம் இசுப்பா நல்ல சுகம் தாங்க இசுப்பா. இசுப்பா அவங்க மருத்துவமனையில் இருக்கவங்களாம் சுகத்தோட சீக்கிரமாக வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க இசுப்பா. எஸ்பா அவங்க காசு தேவைகளாம் நீங்கள் சந்திச்சு வச்சுங்கப்பா. எஸ்பா அவங்க எந்த ஒரு தேவைகளாம் சந்திக்க பண்ணுப்பா. அவங்க தேவை அனைத்தும் நீங்கள் சந்திக்க பண்ணுப்பா. இப்போ அவங்க எல்லாரும் மும்முக்குள்ள வளர உதவி செய்யுங்க எஸ்பா. மருத்துவமனையில் இருக்க எல்லாரும் சுகமாக உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாத தடையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வதித்து, திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் அவங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் இந்த நாளில் அவர் நியமித்தபடி அவங்க வாழ்க்கையில் நடக்கணும். அது மட்டும் இல்லாதபடி திருமணத்தை வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அந்த திருமண காரியங்களிலும் கர்த்தர் எந்த குறைவும் இல்லாதபடி நடத்தும்படியாகவும், திருமணமாகி பிரிந்திருக்கிற கணவர் மனைவிக்குள்ளே இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளும் கர்த்தர் மாற்றி அவங்க வாழ்க்கையில் எல்லாம் ஏற்படுகிற எல்லா சமாதான குறைவு மாற்றும்படியாகவும், அவங்க இணைந்து மறுபடியும் சமாதானமாக வாழும்படி கர்த்தர் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாதபடி திருமணமாகி அநேக நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த ஆண்டில்
கர்த்தர் அவங்க கர்ப்பத்தின் கனியை திறந்து அடப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டில் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அந்த சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாகவும் அது மட்டும் இல்லாதபடி அநேக தடையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா தடைகளும் இந்த நாள் நம்ம செபிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் தடைகளை மாற்றுற தேவன் அவங்களுக்கு முன்பாக செஞ்சு எல்லாவற்றும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அது மட்டும் இல்லாதபடி பிரசவ காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பிரசவ காலங்கள் ஏற்படணும். அந்த நேரத்தில் எந்த பலவீனமும் எந்த பயத்தின் ஆவியும் அவங்க சரீரத்தில் காணப்படாதபடி கர்த்தர் நல்ல சுக பிரகாசத்தை கர்த்தர் அவங்க சரீரத்தில் உண்டு பண்ணும்படியாகவும் அநேக நாட்களாக தடையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம செபிக்கும் போது கர்த்தர் இந்த ஆண்டில் எல்லா தடைகளும் கர்த்தர் நிர்மூலமாக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணும்படியாக நம்ம செபிப்போம். எங்களை பாதுகாத்து நன்றி 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 இசப்பா. அப்பா மட்டும் கூட இசப்பா கத்தாவே ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கூட இசப்பா இருக்கிற ஒவ்வொரு ஜப்பு குறிப்பு கூட கத்தாவே அப்பா நீர் ஆமென்றும் ஆமேன் என்று நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து வருகிறீர்கள். நன்றி நன்றி ராஜா. அப்பா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து கத்தா நீர் எங்களை ஆசீர்வதி மட்டும் வைத்திருக்கிற அதுக்கு சோத்திரிக்கிறோம். அப்பா எங்கள் வாயிலிருந்து கத்தாவை சொல் பெறுவாத்துக்கு முன்னே ராஜா. அப்பா நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றும் அறிந்த தேவன். அப்பா எங்கள் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிற அதுக்கு சோத்திரிக்கிற ராஜா. அப்பா இப்பொழுது கூட இசப்பா கொடுத்து ஜப்ப குறிப்போட கத்தா அப்படி பாதிப்புள்ள படிக்கிறோம் சாமி. அப்பா ஒவ்வொன்றுக்கும் கத்தா நீர் கத்தாவை பதில் கொடுக்க போகிறதாவே காம் சோத்திரம் 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 சோத்திரிக்கிற ராஜா. அப்பா இதோ கத்தாவை இசப்பா கத்தாவை திருமணத்துக்காக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சாமி. அப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவை இசப்பா எங்கெங்க இருந்தாலும் கூட இசப்பா அப்பா அவர்கள் கத்தாவை இசப்பா ஒருவருக்கு ஏற்ற துணைகளை கத்தாவை நீர் கட்டளையிட போகிறதாவே காம் சோத்திரிக்கிறோம். அப்பா எவ்வளோ பேர்கள் கத்தாவை நாங்கள் பார்க்குற இசப்பா வயது சென்று கூட ராச்சா. அப்பா திருமணமாகாமல் கூட ராச்சா அவங்க தாய் தகப்பனாரு கூட இசப்பா மனவேதனையோடு இருக்காங்க ராச்சா. அப்பா அவர்களுக்கு கத்தாவை ஏற்ற துணியை நீர் கட்டளையிட போகிறதாவே காம் சோத்திரிக்கிறோம். அப்பா கத்தாவை அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவை நீர் ஒவ்வொரு எங்கெங்க இருந்தாலும் கூட இசப்பா அவர்களுக்கு கத்தாவே அப்பா ஏற்ற துணையை கட்டளையிட்டு நீர் கத்தாவை சேர்ந்து வாழப்படியா நீர் உதவி செய்யுங்க. அது மாதிரி ஏசப்பா கத்தாவை திருமணம் ஆகி கூட ராச்சா. அப்பா காரணம் இல்லாமல் எவ்வளோ பேர்கள் கத்தாவை ஏசப்பா பிரிஞ்சிருக்காங்க ராச்சா. அப்பா அவர்கள் கத்தாவை நீர் இணைத்ததை கத்தாவே அப்பா மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள் வசனப்படி ராச்சா. அப்பா அவர்கள் ஒவ்வொருவருக்கு இருக்கிற கத்தாவை எல்லா விதமான கத்தா ஈகோ கத்தாவே அப்பா மனத்தாங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கத்தாவே அப்பா ஒருவருக்கு ஏசப்பா சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க. அப்பா அவர்கள் எந்த தடை இருந்தாலும் கூட ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராச்சா. அப்பா உமால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமேலே ஏசப்பா அதுக்கு சோத்திரிக்கிறோம். அப்பா அவர்கள் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஏசப்பா ஒருவருக்குள்ளாக கத்த ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. அப்பா ஒரு அன்பை கட்டளையிட போகிற தயவுக்காம சோத்திரி. அப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவை செய்கிறது தவறு என்று கத்தாவை புரிதலுக்கு தேவையான கத்தாவை இசப்பா ஒரு உருத்தில் கட்டளிடுங்க ராச்சா. அப்பா ஒவ்வொருவரும் சேர்ந்து வாழ உதவி செய்யப்படுறதாகவும் சோத்திரிக்கிறோம். அப்பா நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு கத்தாவை இந்த உள்ளத்தில் எங்கெங்கெல்லாம் கத்தாவை பிரிந்திருந்தாலும் கூட ராச்சா. அப்பா நீர் சேர்ந்து வாழ உதவி செய்யப்படுறதாகவும் சோத்திரிக்கிறோம். அப்பா அது மாத்திர இசப்பா எவ்வளோ பேர்களுக்கு கத்தாவே அப்பா நாங்கள் பார்க்குற இசப்பா திருமணம் ஆகி கூட இசப்பா கர்ப்பத்தின் கனி இல்லாமல் கூட கத்தாவே அப்பா எவ்வளோ பிள்ளைகள் கத்தாவே கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ராச்சா. அப்பா இந்த காலத்தில் கூட இசப்பா நீர் அவர்கள் ஒவ்வொருடைய கத்தாவே கண்ணீரை கத்தாவே பார்த்து ரச்சா இசப்பா நீர் கத்தா அண்ணாளுடைய கண்ணீரை கண்ட தேவன். அப்பா அவங்களோட ஒவ்வொருடைய கண்ணீரை கண்டு இசப்பா அவர்கள் கத்தாவே இசப்பா அவர்கள் துக்கங்களை கத்தாவே சந்தோஷமாய் மாற்ற போகிற தயவுக்காகவும் சோத்திரிக்கிறோம். அப்பா அவர்கள் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களை மாற்றுங்க இசப்பா. அப்பா மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்க வேண்டும் சொன்னதை வசந்திருப்படி கத்தாவே அப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கும்படியாக நீர் உதவி செய்யுங்க. அப்பா தடைகளை மாற்றி போடுகிற நீர் அவர்கள் முன்பாக கடந்து போகிறச்சா. அப்பா எல்லா விதமான தடைகளை மாற்றுங்க இசப்பா. அப்பா வருகிற காலங்களில் கத்தாவே ஒவ்வொருவரும் கத்தாவே இசப்பா சந்தோஷமான பிள்ளைத்தாட்சிகள் இருக்கும்படியாக நீர் உதவி செய்யப்படுறதாகவும் சோத்திரிக்கிறோம். அது மாத்திர ஏசப்பா கத்தா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா கத்தாவே பிரசவத்துக்காக எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா ஒருவருக்கு கத்தா லகுவான பிரசவத்தை நீர் கட்டளையிட போகிறதாகவும் சோத்திரிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு எந்த விதமான கத்தி வெளி வேதனை இல்லாதபடி கத்தாவே அப்பா ஹாஸ்பிட்டலில் கூட இந்த நேரத்தில் இருக்கிற எவ்வளோ பிள்ளைகள் கத்தா பிரசவத்துக்காக காத்திருக்காங்க சாமி. அப்பா அவங்களுக்கு கத்தா ஏசப்பா சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு அப்பா அவங்களுக்கு கத்தா எந்த விதமான பலவீனங்கள் சோறுகள் இல்லாதபடி மாற்றி போடுங்க. அந்த குழந்தைகள் கூட ராச்சா அப்பா எவ்வளோ பேர்கள் நாங்கள் பார்க்குறோம் ராச்சா. அந்த பிள்ளைகள் பிறக்கும் போதே கூட ராச்சா அப்பா கத்தாவை பலவீனத்தோடு இருக்காங்க ராச்சா. அந்த பிள்ளைவனங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. அப்பா எங்கள் கத்தாவை நாங்கள் நீண்ட நாளாக கூட இசப்பா நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிற இசப்பா. அப்பா எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்காக கத்தாவை மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காகவும் சோத்திரிக்கிறோம். அப்பா உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வசந்தபடி கத்தாவே. அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது கத்தாவை எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் ஜெயமாக மாற்ற போகிற தயவுக்காகவும் சோத்திரிக்கிறோம். அப்பா ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற அதுக்காக நன்றி இசப்பா. அப்பா நாங்கள் எல்லா விதமான
காரியங்களை கத்தாவை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காம் சோதரிக்கிறோம். அப்பா வருகிற காலங்களில் ஏசப்பா நீர் எங்களை சாட்சியாக நிறுத்த போகிற தயவுக்காம் சோதரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் கத்தமுடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்க போகிற தயவுக்காம் சோதரிக்கிறோம். அப்படி சேர்க்கறது தான் விவசாயிராக. ஆமென். கத்தர் ரட்சிக்கும்படியாகவும் ஒவ்வொரு தெருக்களில் இருக்கிற எல்லா விக்கிரங்களிலும் கத்தர் முற்றிலுமாக மாற்றும்படியாகவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அநேக விக்கிரங்கள் பெருகி கொண்டு போகுது. அநேக கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அநேகர் விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மந்திரவாதிகளும் கத்தர் முழுமையாக ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். அவங்க செய்கிற எல்லா மந்திர கட்டுகளும் கத்தர் இந்த நாளை சேர்ந்து போகும்படியாகவும் இந்த காரியங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனைகளை கத்தர் இந்த நாளை உண்டு பண்ணணும். உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் யார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளை அறிந்து கொள்ளும்படி கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி இந்த நாள் செய்கிற எல்லா மந்திரவாதிகளையும் மந்திரம் செய்கிற காரியங்களை கத்தர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் இந்த நாளில் ரட்சிக்கப்படியாகவும் நம்ம தெருக்களையும் கத்தர் ரட்சிக்கும்படியாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா முழு ஜனங்களை கத்தர் முழுமையாக ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படியாக நம்ம இந்த நாளில் செபிப்போம். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு மாளுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு மாளுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரின் ஆடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரின் ஆடுகளை, அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிருபையின் ராஜாவே, இரக்கமுள்ளவரே, நன்றியோடு ஸ்தோத்திரப்பா. அப்பா இந்த ராய் கர்த்தாவே, காடுகளிலும் பல நாடுகளிலும் தகப்பனே அப்பா என் ஜனங்கள் தகப்பன சிதறுண்டு தகப்பனே அப்பா இந்த நாட்களில் ராய் கர்த்தாவே மயானங்களில் அமர்ந்து கொண்டு தகப்பனே மந்திரங்களை செய்து கொண்டு ஒவ்வொரு மந்திரவாதிலும் மந்திரங்களை கர்த்தர் தாமே செயலெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மந்திரமெல்லாம் பொய், இயேசுதான் மெய் என்று சொல்லும்படியாக கர்த்தர் தாமே ஒவ்வொருடைய மந்திரங்களை தகப்பனே நீ செயலிழந்து போகும்படியாக கிருபை செய்யும் அப்பா. தேவனாய கர்த்தாவே, இந்த மந்திரத்தின் கர்த்தா அநேக பிள்ளைகள் பலவீனமாகவும் அநேக குடும்பங்கள் அழித்து கொண்டுகிற ஒவ்வொரு மந்திரவாதியில கர்த்தர் தாமே தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊரபா ஷபாரபா ரிபிகலபா தியாரபா கபாரி பிகலபா கிருபையின் ராஜாவே, இரக்கமுள்ளவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, தேவனாய கர்த்தா இந்த நாட்கள் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே அநேக தகப்பனே இந்த நாட்களில் மந்திரவாதிகிட்ட போகிறாங்கப்பா. ஆனாலும் கர்த்தர் தாமே தேவ பயத்தை உண்டு பண்ணுங்கப்பா, தேவ பயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் தகப்பனே, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை நடத்தட்டும் அப்பா. தேவன் தாமே ஸ்துதிரபா சிவரபா ரிபிகலபா ஓரபா ஷபரபா ரிபிகலபா ஸ்துதிரபா கபாரி பிகலபா. தேவனாய கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆய கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே, அநேக பிள்ளைகள் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த மந்திரத்தினால் ஆய கர்த்தாவே பலவீனமாகப்பா. அநேக குடும்பங்களே பிரச்சனைகள் அப்பா, போராட்டங்கள் அப்பா, அநேக தேவனாய பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்கப்பா. ஆனாலும் கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே தெய்வீக சுகவளிக்க இறங்க தகப்பனே ஒவ்வொருடைய தேவனாய கர்த்தாவை கிரியச்சகிற எல்லா மந்திரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை அதமாக்கி ஜெபிக்கிறோம்.
நசரேயேசுவின் நாமத்தில் அதமாக்கி செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா அந்த நாட்களில் என் ஜனங்களை தகப்பனே நீ ரட்சித்து விடுதலாக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. என் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம தேச உலக நாடு மண்ணும் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்காக நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அநேகரை இந்த நாளில் நடத்தினபடியாகவும் ஒவ்வொரு சபையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் இந்த நாளில் சந்தித்து வழி நடத்தணும். சபையில் அநேக ஆத்துமக்களினாலும் அநேக ஊழியங்களினாலும் அநேக பிரசன்னத்தினாலும் கர்த்தர் ஒவ்வொரு சபையை கர்த்தர் நிரப்பும்படியாகவும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாத்து அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அநேக ஆத்துமக்களினால் ஒவ்வொரு சபைகளை நிரப்பணும். சபையில் இருக்கிற எல்லா தேவைகளும் கர்த்தர் இந்த நாளில் சந்தித்து வருகிற நாட்களில் அநேக கொல்ல ஆத்துமக்களினால் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் கர்த்தர் நிரப்ப போகும்படியாக ஊழியக்காரர்களையும் சபைகளில் நடத்துகிற ஒவ்வொரு துணையாக இருக்கிற எல்லா துணை ஊழியக்காரர்களும் சபையோடு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி அநேக ஊழியங்களினால் கர்த்தர் இந்த நாளில் அநேக ஊழியங்கள் பெருகும்படி கர்த்தர் உதவி செய்ய போவதுக்காக நம்ம ஜெபிப்போம். ராஜா மகா கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த நாளுக்காக மண்டியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே அப்பா, கடந்த நாட்கள் முழுது கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ராஜா ஆண்டவரே இந்த புதிய நாளை கூட காண செய்த முடிய பெரிதான மகத்தான கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு ஜப விண்ணப்பமும் அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் தெய்வம் ஆமை கிருபையாய் செவிசாய்த்து ராஜா நீர் ஆமென்றும் ஆமென்று பதில் கொடுக்க போறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே சப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு வருகிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றியப்பா. உம்முடைய பலத்தினால ஒவ்வொரு இடைக்கட்டி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அநேக ஆண்டவரே ஊழியக்காரங்கள் எத்தனையோ பேர் பலவீனத்தின் மத்தியில் இருக்காங்கப்பா. ஆண்டவரே அவங்களுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அறிந்த தேவனப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே விடுதலையாக்கி கர்த்தாவே அவங்க ஊழியங்களை இன்னுமாய் ஓடுவதற்கு பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னுமா ஆண்டவரே சப்பா துணை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அவங்க துணை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவையில கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. எல்லாம் ஆண்டவரே அவங்களுடைய சொப்பனங்களை தரிசனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு இடங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க போகிற வருகிற ஒவ்வொரு இடங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லப்பா. எல்லாம் ஆண்டவரே சபைகள் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தெரு ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சப்பா ட்ராக்ஸ் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நம்ம மருத்துவமனை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. கிராம ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சப்பா சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க ராஜா. வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கதிர ஆசீர்வத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே எந்த ஒரு போராட்டங்களும் பிரச்சனை இல்லாதபடி ராஜா முழு மனதோடு உற்சாகமாக ஆண்டவரே ஊழியங்களை செய்வதற்கு அவங்களுக்கு பலத்தை கொடுங்க. அவங்க பொருளாதார தேவையில கத்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே சப்பா நீங்கள் காட்சியை காண மாட்டீர்கள், மேகத்தை காண மாட்டீர்கள், ஆனாலும் ஆண்டவரே வாய்க்கால்கள் தண்ணீர்களால் நிரப்பப்படும் என்று சொன்னீங்களேப்பா. அது போல கர்த்தாவே ஆண்டவரே அவங்க தேவைகள் எல்லாவற்றும் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே நீர் ஒத்தாசை அனுப்பிராச்சா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அவங்க செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னமா அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியாத ஆண்டவரே பலத்தை கர்த்தர் கொடுத்துராச்சா. உற்சாகமா உமக்களை ஓட கர்த்தர் கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறப்பா. எத்தனையோ பேர் கூட கர்த்தாவே தனிமையில ஊழியறாங்க ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. அவங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சபையின் ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் கிருபையாய் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. என் தேவன் தாமே நீங்க பொறுப்பேற்று வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற அந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் கேட்க மறந்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கிருபையாய் நீங்க ஆசீர்வதித்து ராஜா. ஆண்டவரே ஆமென்றும் ஆமென்று பதில் கொடுக்க போறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. நீங்களே பொறுப்பேற்று வழிநடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். சோதரம் சோதரம் அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து நீ வழி நடத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலும் அப்பா எங்களோடு இருந்து ஒவ்வொரு விண்ணப்பத்தை நீர் கேட்டதற்காக நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
அப்பா எங்கள் தேசம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா. அவங்க தேவைகளாக நீ சந்தித்ததற்காக நன்றி அப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் வெறுமையாக வந்தாலும் அப்பா இங்கேருந்து கடந்து போகும்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் கடந்து செல்ல கத்த உதவி செய்ததற்காக நன்றி. எங்கள் சபையின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையின் தேவைகளை நீ அறிந்து அப்பா எல்லாவற்றும் நேர்த்தியாக செய்து முடித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த ஊழியத்தை நீங்கள் நடத்துறதுக்காக நன்றி. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக கிளை சபைகள் கட்ட கத்தர் உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வந்து நிரம்ப கத்த உதவி செய்யுங்க அப்பா. இந்த இடங்கள் எல்லாம் முழுமையாக ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்க கத்தர் எல்லா வழிவாசலையும் நீ திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வாங்க ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அப்பா தடைகளை எடுத்து போடுங்க சுவாமி. நீ செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் பாடின பிள்ளைகளுக்காகவும் அப்பா ஜெபித்த பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பெரிய காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.